அம்மாவும் தான். அனைவருக்கும் வணக்கம். ருத்தன்யாவுடைய இந்த இறுதி வாக்குமூலம் மனதை கலங்க வைத்த ஒரு இறுதி அவல வாக்கு மூலமாக இருந்தது அனைவருக்கும் தெரியும். இந்த பதிவில் நம்ம இப்போது என்ன நடந்துட்டுருக்கு, அவருடைய வழக்கில் என்ன நடந்துட்டுருக்கு என்பதை பற்றி பார்ப்போம். இதை எப்படி இனிமேல் வருங்காலங்களில் தடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தை நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம். முக்கியமாக இந்த வழக்கில் நீதியரசர் எல்லா எவிடன்சஸையும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. புலன் விசாரணையுடைய ரிசல்ட் எல்லாம் கோர்ட்டுக்கு போயிட்டுருக்கு. இப்போ மிக முக்கியமான ஒரு ஆதாரம் அவர் சொன்ன உடல் துன்பங்கள், அதை ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. அதற்கான ப்ரூஃப் கோர்ட்டில் சமர்ப்பிக்கப்படும். அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 3 நாட்கள்லேருந்து 5 நாட்களுக்குள்ளாரவே அவருடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், பிரேத பரிசோதனை முடிந்த நிலையில் அந்த ரிப்போர்ட் போகும். அதை நீதியரசர் ஒப்பிட்டு பார்ப்பார். அவருடைய வாய்ஸ் நோட்டில் கொடுத்துருக்கக்கூடிய உடல் துன்பங்கள், மிருகத்தனமான சில வேலைகளை செய்த அந்த